எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 28:7 சொல்கிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் தமது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். நீ இந்த காரியங்கள் எல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சொல்லி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் இருக்கும் பொழுது, நீ சுகமாய் தங்கி இருக்கும் பொழுது, சத்துரு உனக்கு விரோதமாய் ஒரு நாள் புறப்பட்டு வருவான். உன்னை நிர்மூலமாக்குவதற்கு, உன்னை நாசப்படுத்துவதற்கு, நீ இல்லாமல் போவதற்கு. சில வேளை நீங்கள் யோசிக்கலாம், நல்ல வேலையில் கர்த்தர் என்னை உட்கார வைத்திருக்கிறார், நல்ல இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத கசப்புகள், எதிர்பாராத சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நீ போகிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நான் உனக்காக சகல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். ஆனாலும் அந்த இடத்தில் ஒரு நாள் நீ எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவன் எல்லாம் 7 வழியாய் பின்னிட்டு போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்தில், நீங்கள் படிக்கிற இடத்தில், நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்தில் காரணமே இல்லாமல் உங்களை பகைக்கிறவர்கள் எழும்பிக் கொண்டிருக்கலாம், காரணமே இல்லாமல் உங்களை ஒதுக்கலாம், காரணமே இல்லாமல் உங்களுக்கு வேலை சுமைகளை அதிகமாக உங்களுடைய தோளின் மேல் ஏற்றலாம். என்னால் முடியல பிரதர், என்னால் தாங்க முடியல, அதிகமாக நெருக்கிறாங்க, தேவையில்லாமல் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, தேவையில்லாமல் நெருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், 7 வழியாய் உன் சத்துரு ஓடி போவதை அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே பார்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த அற்புதத்தை நமக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்த வேண்டுமே. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 28:9 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அவருடைய வார்த்தையை நம் கை கொண்டு நடக்க வேண்டும். என்னென்ன வார்த்தை? உன் வேலையை ஜாக்கிரதையாயிரு, பார்த்து நடந்து கொள், புத்திமானாய் நடந்து கொள் என்று கர்த்தர் நமக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்தந்த காரியங்களை நம் கை கொண்டு நடக்கும் பொழுது, அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது, அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக வைத்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தி உயர்த்தி உங்களை கண்மணி போல பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம், ஜனங்களுடைய பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம், எல்லாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்போது போல இருக்கலாம். ஆனாலும் ஓடி போகிறத பார்க்கறது யார் தெரியுமா? உங்களுடைய சொந்த கண்களே பார்க்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும், தடைகள் எல்லாம் நீக்கும், அற்புதங்களை செய்கிறவர் இப்பொழுது உடைய கரத்தை நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தி நிலை நிறுத்தும். பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரட்டும். தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு நாளும் பிள்ளைகள் தலை குனிந்து போகாதபடி தலையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.